டேய் எக்ஸசைஸ் 3.19ல 12th சம்மு கிவன் மேட்ரிக்ஸ் வந்து ஏன்னு ஒன்று கொடுத்துருக்கு, பின்னு ஒன்று கொடுத்துருக்கு. வெரிஃபை தட்னு சொல்லி ஒழுங்காக ரீட் பண்ணணும், அதை வாசிக்கணும். ஒழுங்காக வாசிக்கணும்னா ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லணும். டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லக்கூடாது, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும், அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. புரியுதான்னு பார்த்து சொல்றது, இதை சொல்றேன். ஏபி மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சரை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணணும்னா ரோபை காலத்தை என்ன செய்யணும், மாற்றி எழுதணும், இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதான் டிரான்ஸ்போஸ், வேற ஒன்றும் இல்லை. சாண்டி பார்த்துக்கோ, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். பக்கத்தில் எழுதியிருக்கு அப்படின்னா இப்போ ஏபின்னு எழுதியிருக்குன்னா ஏபி பக்கத்தில் எழுதி வைக்கவா? அண்ணா என்ன சொல்லியிருக்கான், ஏபினா ஏபியை மல்டிப்ளை பண்ணுங்கன்னு அர்த்தம். அதான் ஏபின்னு சொல்றது. அப்போ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸுக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்னா மல்டிப்ளை இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. அப்போ பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு ரெண்டும் என்ன செய்யணும், ப்ராடக்ட் பண்ணணும். இந்த பாரு ரைட் ஹேண்ட் சைடில் முதல்ல செய்யறேன் பாரு, சிம்பிளா மார்க் எடுக்கிறக்காண்டி. பி கொடுத்துருக்கு, பார்த்துக்க. பி கொடுத்துருக்கு 1 7 1 2 5 -1. இது வந்து பி, சரியாடா? பக்கத்தில் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன், பார்த்துக்கோ. ரோபே காலம் மாத்திக்க. 1 7 1 2 5 இதை கண்டுபிடிச்சா ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. இதுல என்ன இருக்கு, அடுத்து ஏ எழுதிக்க. ஏ எழுதிக்க முதல்ல 5 2 9 1 2 8. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணு, ஏ டிரான்ஸ்போஸ் 5 2 9 1 2 8. இந்த கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப 2 மார்க் ரெடி ஆயிருச்சு பாரு, 5 மார்க் கணக்குல. இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ் அப்புறம் தான் என்ன இருக்கு, ஏ டிரான்ஸ்போஸ். அப்ப பி டிரான்ஸ்போஸ் முதல்ல எழுதிட்டு அப்புறம் தான் ஏ டிரான்ஸ்போஸ் எழுதணும். இந்த ஆருக்கு பி டிரான்ஸ்போஸ் 1 1 5 7 2 -1 5 2 9 1 2 8. டைரக்டா மல்டிப்ளை பண்றேன். இந்த பாரு, இந்த ரோ எடுத்து இதுல பண்ணணும். அப்போ ஒரு 7 விழுகும், தெரியுதா? ஒரு 7 மாதிரி ஒரு எலமெண்ட் வரும். 7 சொல்லக்கூடாது, உனக்கு அந்த கான்செப்டுக்காண்டி சும்மா அப்படி சொல்லி கொடுக்குறேன். ஒரு 7 மாதிரி இப்படி விழுகும். அடுத்து அதே ரோ தான் அடுத்த காலம், அப்போ இன்னொரு இப்படி விழுகும். அதுக்கடுத்து அங்கிட்டு போக முடியாது, ஏன்னா முடிஞ்சிருச்சு காலம். அப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வரணும், செகண்ட் ரோ. அப்போ இப்படி எழுதணும். புரியுதா சொல்றது? பார்த்து பொறுமையா அப்படியே டைரக்டா பண்றேன்னா பண்ணு, இல்லைன்னா அப்படி எழுதி பண்றேன்னா பண்ணு. 1 1 5 இங்க 5 2 9. அதே மாதிரி தான் 1 1 5 1 2 8. பார்த்து பொறுமையா. அதே மாதிரி 7 2 -1 2 9. பார்த்துக்க, 7 2 -1 1 2 8. புரியுதான்னு பாரு. பொறுமையா நிதானமா செய்யி. அந்த அந்த இடம் வேணான்னு நினைச்சினா விட்டுரு. இந்த இடம் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணினா விட்டுரு, அதெல்லாம் தப்பு இல்லை. சரியா சொல்றது? ஆமா, அந்த இடம் வேணான்னா விட்டுரு. ரைட். இப்போ மல்டிப்ளை பண்ணு, ப்ராடக்ட் பண்ணு. 5 + 2 + 45. அடுத்து 1 + 2 + 40. கரெக்டான்னு பாரு. அடுத்து இங்க 7 5 35 4 -9 -9 தானே? அடுத்து 1 7 is 7 2 2s are 4 1 8s are 8. சரியா? இப்போ ஆட் பண்ணு எல்லாத்தையும். 8 7 7 5 12 52 43 30 11 என்ன வந்துடும்? 3. வெரி குட். இதுதான் ஒரு ஆன்சர். இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறேன். பாரு, உனக்கு எது வசதியோ அப்படி செஞ்சுக்க. உனக்கு சிம்பிளா கண்டுபிடிக்கிறேன், 2 மார்க்கா வாங்கிடுன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு காமிச்சேன். சரி கவனி. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல என்ன இருக்குன்னு பாத்துக்கோ. ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்கு தம்பி. இந்த இருக்கு லெஃப்ட்ல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கிறேன். ஏபி முதல்ல மல்டிப்ளை பண்ணிரு. முதல்ல ஏபி எடுத்துக்கோ, அதான் ப்ரொசீஜர். எடுக்கணும் எப்பயுமே, சரியா? ஏன்னா கொஸ்டின் இருக்கனால பிரச்சனை இல்லை, இல்லைன்னா கொஸ்டின் வந்து எடுக்கணும்ல. கிவன் கொடுத்து ஏ அப்படின்னு எடுத்துரு. 5 2 9 1 2 8. அடுத்து பி வந்து 1 7 1 2 5 -1. இப்போ ஏபின்னு எழுதி ப்ராடக்ட் பண்ண போறேன். ஏ எழுதிட்டு
எழுதித்தான் ஆகணும், எரிச்சப்படக்கூடாது. அடுத்து பி எழுதுறேன். 1 1 5 7 2 -1. ரோபேக்கான மல்டிப்ளை பண்றேன். இப்படி எடுத்து இப்படித்தான் பண்ணணும். கண்ணை கரெக்டா வச்சு பாரு, மாத்தி பாத்திரக்கூடாது. அதுதான் கரெக்டா பார்க்கணும்னு சொல்றது. எப்படி ரவுண்ட் பண்ணியிருக்கேன்னு பாரு. ஒரு ரோ ஒரு காலம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 5 is 5. அடுத்த நம்பர் 1 5 is 5. அடுத்து 1 2 is 2. அடுத்து 9 5s are 45. அதை ஒரு எலமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சேர்த்து எழுதணும். அவ்வளவுதான். 5 plus 2 plus 40. அவ்வளவுதான். என்ன அடுத்து 7 5s are 35 plus 2 2s are 4. அடுத்து இது 1 1 1 2 plus 3. புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து இது 1 7 7 2 2s are 4. டேய் தப்பா சொல்ற. இல்ல ஒரு ஆள் 16 அப்படின்னு சொன்னேன். உனக்கு காது விழுகாது, நீ செவிடு. யூபி கூட்டி சொல்லு. எனக்கு கேட்கறனால தப்புன்னு சொன்னேன். சொல்லு, கூட்டி சொல்லு. 50. அடுத்து ரைட்டு. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும், விட்டுறக்கூடாது. ஏபி மேல என்ன போட்டிருக்கு? ஹோல் டிரான்ஸ்போஸ். புரியுதா? 52 30 43 3. இது ஃபர்ஸ்ட் ஒன். சரியா சொல்றது? ஏற்கனவே நீ கண்டுபிடிச்சது அந்த செகண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோம். இதை ஃபர்ஸ்ட்னு வச்சிருக்கேனா செகண்ட் வச்சுக்கோ. இல்லை இதை செகண்ட் வச்சுக்கிட்டான். சரி சரி, ரெண்டுன்னு மாத்திட்டேன். ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாரு. அப்படின்னா தான் நம்ம கணக்கு கண்டுபிடிச்சது கரெக்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா தப்புன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்துக்க. டேய் ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHSன்னு எழுதிட்டு ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். தம்பி இதுக்கு பேரு ரிவர்சல் லான்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பாரு. ஏபின்னு எழுதிட்டு ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு எழுதிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் எழுதலை. ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் எழுதி ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் எழுதலை. கவனிச்சு பாரு. மாற்றி எழுதிருக்கு, தெரியலையா? ஆமாம் பார்த்துக்க. இதுவும் ஒரு ஒன் வேர்டுக்கு உள்ளது தான். உன்னோட புக்கில் கேட்டால் நீ தான் செய்யணும். ஏபின்னு கொடுத்து இப்படி கொடுப்பாங்க. கொடுத்து நான் ஆப்ஷன் எழுதுறேன். ஹோல் டிரான்ஸ்போஸ் எழுதி ஒரு 4 ஆப்ஷன் எழுதி காட்டவா? இந்த பாரு, இப்படி எழுதுவான் சில பேர். சூஸில் எழுதலாம்டா. இந்த எழுதிட்டேன். இது ஒன்று எழுதி காமிச்சிருக்கேன். இந்தா இது ஒன்று எழுதி காமிச்சிருக்கேன். இந்தா இது ஒன்று எழுதி காமிச்சிருக்கேன். ஆமாம், இப்போ நீ எதை எடுக்கணும்னு கரெக்டாக நீ செஞ்சால் தான் செய்ய முடியுது. என்னன்னு 3 எழுதி காமிச்சிட்டேன். இந்த பாரு, ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறான் கேள்வி. ஒன்வேர்டில் முன்னா கரெக்டாக எடுக்கணும். இது ரிவர்சல்லா. அப்போ பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், இந்த ஆன்சர் தான் கரெக்டுன்னு எடுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஒன்வேர்டில் கேட்டாங்கன்னா நீ என்னத்தையும் எழுதி இதுக்கு அப்படியே என்னத்தையும் மாற்றி எழுதி வச்சிடாத, அல்லது அப்படி எடுத்து வச்சிடாத. இப்படி எடுத்து வச்சிடாத, தப்பு. இதுக்கு பேர் ரிவர்சல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ரிவர்சல்லா, ரிவர்சல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மறந்துடாத. டிரான்ஸ்போஸுக்கு உள்ள ரிவர்சல்லா, டிரான்ஸ்போஸுக்கு உள்ள ரிவர்சல்லா. டைரெக்டாக எழுத முடியாது, மறந்துடாத. அதே மாதிரி ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது இன்வர்ஸுக்கு உள்ளது. பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உனக்கு இல்லை, +1 +2 தான் வரும் இது. ஆனால் இதுக்கு வந்து எது ரிவர்ஸலாக இருக்கு பாரு. இது வந்து ரிவர்சல்லா தான், இன்வர்ஸுக்கு உள்ளது. ரிவர்சல்லா தான், ஆனால் எதுக்கு உள்ளதுன்னா மேலே போட்டிருக்க பேர் இன்வர்ஸ். இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தம். நேர்மாறுக்கு உள்ளது. இது வந்து திருப்புறதுக்கு டிரான்ஸ்போஸுக்கு உள்ளது, அது இன்வர்ஸ்க்கு உள்ளது. ரெண்டுக்குமே மாற்றி தான் வரும். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், ஏபி ஹோல் இன்வர்ஸ்னா பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோ. மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்க. அந்த கணக்கு இந்த கணக்கு முக்கியம்தான். புரியுதா?